கேம் சேஞ்சர் லக் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் லக்ஷ்மி தேவி. வரக்கூடிய 2026 ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளுடைய டேரட் கார்ட் சொல்லக்கூடிய ரகசியங்கள் மூலமாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கா பார்த்துட்டே வரப்போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது நம்ம தனுசு ராசிக்கான 2026 டேரட் சொல்லக்கூடிய ரகசியம் என்னன்றதை பார்க்கலாம். தனுசு ராசி காலபுருஷனுக்கே 9வது ராசி, தர்ம ராசி. ஆக்சுவலாக ஒரு தனுசு பிறக்குதுன்னா அவங்களுடைய பிறப்பின் நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுதந்திரமான எண்ணம் கொண்ட வாழ்க்கையை எப்படி வாழ்றது அப்படின்றது இந்த உலகத்துக்கு சொல்லக்கூடியது. அடுத்து பாத்தீங்கன்னா வழிகாட்டி. இவங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு ஆதாரமா இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா இந்த வழிகாட்டக்கூடிய தன்மை. எல்லாருக்குமே ஒரு தனுசு ராசி ஒரு வீட்டுல இருந்தா கூட எதை எப்படி செய்யணும், எப்படி பண்ணணும் அப்படின்றத இவங்க தான் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த வழிகாட்டக்கூடிய தன்மையை சொல்லக்கூடிய ஒரு ராசியாக தனுசு வருகிறது. தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் இவங்க கொடுக்குற ஐடியாஸை ஃபாலோ பண்ணும் பொழுது மிகப்பெரிய வெற்றியை அடையக்கூடிய, ஏன்னா ஒரு குரு இல்லையா, அந்த குரு சொல்லக்கூடிய அட்வைஸை கேட்கும் பொழுது சம்பந்தப்பட்டவர்கள் மிகப்பெரிய உயரத்துக்கு போனவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. அது தனுசு ராசியினுடைய கொடுப்பனை அப்படின்னே சொல்லலாம். தனுசு ராசி கிடைக்கக்கூடிய இன்னொரு ஒரு முக்கியமான கொடுப்பனை என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய ஸ்பிரிச்சுவல் டிராவல் போவாங்க இவங்க. நிறைய சுற்றுப்பயணங்கள். ஏன்னா இவங்களாம் சுந்தரமான எண்ணம் கொண்டவர்கள் இல்லையா, நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய நேச்சர் தனுசுக்கு நிறைய இருக்கும். அதுவும் இந்த ஆன்மீக சார்ந்த விஷயங்களை, சித்தர்களை தேடி போறது, அந்த மாதிரியான டிராவல் இவங்களுக்கு எப்படியோ ஒரு வகையில வாழ்க்கையில கனெக்ட் ஆயிட்டு நிறைய டிராவல் போகக்கூடிய நபர்களாக தனுசு ராசிக்காரர்கள் இருப்பார்கள். பொதுவாக நெருப்பு ராசிகள் சொல்லும் பொழுது ஒரு மேஷம் ஒரு காட்டுத்தீ, புரியுதுங்களா. தனுசுன்றது பாத்தீங்கன்னா ஒரு ஆன்மீக தீபம் மாதிரி. சோ அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு ஸ்பெஷலான ஒரு ராசியாக தனுசு அமைகிறது. தனுசு பொறுத்த வரைக்கும் இவங்க வாழ்க்கையில கத்துக்கொள்ள வேண்டியது ஆணவம் இல்லாத அறிவுன்றதை இவங்க தெரிஞ்சுக்கணும்.